Hello everyone, welcome to our channel. In the video la chapter 14 statistics la exercise 14.2 la third sum பார்க்க போறோம். The following data gives the distribution of total monthly household expenditure of 200 families of a village. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வில்லேஜில் இருக்கிற 200 ஃபேமிலிஸோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சரை தான் வந்து கொடுத்துருக்காங்க, டேப்லெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த மோடல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலிஸ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மோடல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலிஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மோட் வந்து கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த மீன் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த டேப்லர் காலம் தான் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 200 ஃபேமிலிஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃப்ரீக்வன்சி பார்க்கும் போது இதில் வந்து ஃப்ரீக்வன்சி எது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் போது 40. ஸோ 40க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த கிளாஸ் இன்டர்வல் தட் இஸ் 1500 to 2000 இதுதான் வந்து மோடல் கிளாஸ். ஸோ இது வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற கிளாஸ் இன்டர்வல் தான் வந்து மோடல் கிளாஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தேர்ஃபோர் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இஸ் 40 and it corresponds to the class interval 1500 to 2000. So model class equal to 1500 to 2000. ஸோ வந்து இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ வந்து கிளாஸ் இன்டர்வல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கிளாஸ் இன்டர்வல்லேருந்து லோவர் லிமிட் எது பார்க்கும் போது 1500 தான் வந்து லோவர் லிமிட். அப்புறம் கிளாஸ் சைஸ் தட் இஸ் ஹெச் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹெச் வேல்யூ வந்து 2000 minus 1500 which is 500. ஸோ கிளாஸ் சைஸ் வந்து 500. இப்போ இந்த வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம என்னன்னு எடுத்துப்போம், F1ன்னு எடுத்துப்போம். அதுக்கு ப்ரிசீடிங்கில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியை வந்து F0ன்னு எடுத்துப்போம். சக்சீடிங் வேல்யூ வந்து F2ன்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எல்லா வேல்யூஸுமே வந்து நம்ம எழுதிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் வந்து மோட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ லோவர் லிமிட் L equal to 1500. அடுத்தது கிளாஸ் சைஸ் H equal to 2000 minus 1500. எந்த கிளாஸ் இன்டர்வல் எடுத்தாலும் H வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ 500. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து ஃப்ரீக்வன்சி of the model class. Frequency of model class F1 equal to 40. Frequency of preceding model class F0 equal to 24 and frequency of succeeding model class F2 equal to 33. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே எழுதிட்டோம். எப்பவுமே வந்து எக்ஸாமில் இந்த மாதிரி டீட்டெயில்டாக எழுதுங்க, அப்போ தான் வந்து இதுக்கு தனியாக செப்பரேட்டாக மார்க்ஸ் இருக்கும். ஸோ மோட் ஈக்குவல் டு L plus F1 minus F0 by 2F1 minus F0 minus F2 into H. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1500 plus F1ஓட வேல்யூ வந்து 40 minus 24 by 2 into 40 minus 24 minus 33 into Hஓட வேல்யூ வந்து 500. 1500 plus 40 minus 24 வந்து 16 by 80 minus
minus 24 minus 33 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் வந்து போடணும் 57 into 500 so 1500 plus 16 by 23 so 1500 plus 16 by 23 into 500 which is 1500 plus 16 into 500 வந்து 8000 by 23 so 1500 plus 8000 by 23 இது ரெண்டுத்தையும் இது டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 347.83 வந்து கிடைக்கும் so which is equal to 1847.83 therefore the required model monthly expenditure of the families is 1847.83 rupees. So இந்த வேல்யூ தான் வந்து மோடல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ஐ வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ்ஐ வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் பை 2. ஸோ 1500 பிளஸ் 1000 by 2 பண்ணும் போது 2500 by 2 வரும் which is equal to 1250. இப்போ அதே மாதிரி தான் வந்து 1500 plus 2000 ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 பண்ணும்போது 1750 வரும். இப்போ அப்படியே வந்து நம்ம அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 1250 வருது, அடுத்தது 1750, இப்போ அடுத்தது 2250 வரும், அடுத்தது 2750, அடுத்தது 3250, 3750, 4250, 4750. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம டிஐ வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ டிஐ வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. இப்போ அசியூம்டு மீனா வந்து நம்ம எதனா ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ அசியூம்டு மீனா நம்ம எதை எடுத்துக்க போறோம்னா 3250 தான் வந்து அசியூம்டு மீனா வந்து நம்ம எடுத்துக்க போறோம். ஏன்னா இது வந்து ஈவன்ல வருது, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 1 2 3 4 5 6 7 8 வருது. ஸோ எய்தர் நம்ம 2750 எடுத்துக்கலாம், இல்லை 3250 எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 3250 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 1250 minus 3250 which is equal to 2000 minus 2000. இப்போ நெக்ஸ்ட் 1750 minus 3250 which is equal to minus 1500. Next 2250 minus 3250 which is equal to minus 1000. அடுத்தது 2750 minus 3250 இதான் வந்து assumed mean, அதனால ஏ எழுதிட்டேன். இப்போ 2750 minus 3250 equal to minus 500. 3250 minus 3250 which is equal to 0. 3750 minus 3250 equal to 500. இப்போ இங்க வந்த வேல்யூஸே இப்போ 0க்கு முன்னாடி என்ன வந்தது -500 வரும், இங்க 500 வரும். இப்போ இங்க -1000 வந்தது, அடுத்தது வந்து +1000 வரும். 4250 minus 3250 equal to 1000. அதே மாதிரி 4750 minus 3250 equal to 1500. ஸோ இப்போ நம்ம டிஐ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா xi minus a by h, that is நம்ம ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ui வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்னா இப்போ di by h. இப்போ ஹெச்சோட வேல்யூ நம்ம ஏற்கனவே வந்து மாடல் கிளாஸ்லேயே வந்து நம்ம மோட் கண்டுபிடிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டோம், கிளாஸ் சைஸ் 500 அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். -2000 by 500.
which is equal to minus 4. அடுத்தது minus 1500 by 500 which is equal to minus 3. அடுத்தது minus 1000 by 500 minus 2. Minus 500 by 500 equal to minus 1. இது வந்து 0 வரும். அடுத்தது 500 by 500 which is equal to 1. 1000 by 500 equal to 2 and 1500 by 500 equal to 3. So இப்போ அடுத்தது வந்து Fi into Ui value வந்து கண்டுபிடிக்கணும். Fi வந்து இது வந்து F, இது வந்து frequency. இப்போ வந்து Fi into Ui வந்து கண்டுபிடிக்கணும். Fi வந்து 24 into minus 4 which is equal to minus 96. அடுத்தது 40 into minus 3 minus 120. 33 into minus 2 equal to minus 66. 28 into minus 1 which is minus 28. இங்க வந்து 0. 30 into 0 30 into 0 0. அடுத்தது 22 into 1 equal to 22. 16 into 2 32. அடுத்தது 7 into 3 21. So இப்போ ஸ்டிக்மா Fi வேல்யூ வந்து நம்மளுக்கு வேணும். இதுல வந்து questionலயே வந்து கொடுத்திருக்காங்க 200 families. So 200. அதே மாதிரி ஸ்டிக்மா Fi Ui வேல்யூ வந்து நம்மளுக்கு வேணும். So மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணா ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். 22 plus 32 plus 21 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு minus 235 minus 235 வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னால நம்ம அந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ வந்து இப்போ x bar வேல்யூல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். a plus h into stigma Fi Ui by stigma Fi. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு assumed mean வேல்யூ வந்து தெரியும். assumed mean equal to 3250. இதான் வந்து நம்மளுக்கு a வேல்யூ. class size h equal to 500 தெரியும். அதே மாதிரி ஸ்டிக்மா Fi Ui வந்து minus 235 தெரியும். அதே மாதிரி ஸ்டிக்மா Fi வந்து 200 நம்மளுக்கு தெரியும். இப்போ எல்லா வேல்யூஸ்மே நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ x bar equal to assumed mean வந்து 3250 plus 500 into minus 235 by 200. So 3250 plus இப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 2 ஆல டிவைட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு minus 1175 by 2 வந்து கிடைக்கும். which is 3250 minus 1175 by 2. So 3250 minus இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 587.50 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணும்போது 2662.50 rupees. Therefore the mean monthly expenditure of the families is 2662.50 rupees.
இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.